ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பூரி மசாலா எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஒரே மாதிரி செய்யாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்யலாம். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். வாங்க பார்க்கலாம். அதுக்கு கடாயில் எண்ணெய் விட்டு சூடானதுக்கப்புறம் கடுகு, கடலைப்பருப்பு, கருவேப்பிலை எல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு தட்டி அதையும் சேர்த்திக்கலாம். அதையும் நல்லா வதக்கிட்டு பச்சை மிளகா கட் பண்ணி போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் நல்லா நீளமாக கட் பண்ணி அதையும் சேர்த்திக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சத்தூள் நல்லா சேர்த்து கிளறி விட்டுட்டு கொஞ்சம் வரமிளகாத்தூள் அப்புறம் கறி மசாலா தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுருங்க. அதுக்கப்புறம் தக்காளி ஒரு 2 பழம் கட் பண்ணி போட்டிருக்கேன். நல்லா ஃபுல்லாக வதங்கணுங்கிறது இல்லை, கொஞ்சம் வதங்கினாலே போதும். இப்போ உருளைக்கிழங்கு நல்லா பொடியாக மசித்து அதையும் சேர்த்திக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு தண்ணி தேவையான அளவு விட்டுட்டு நல்லா கொதி விட்டுருங்க. அதுக்கப்புறம் பொட்டுக்கடலை ஒரு 2 ஸ்பூன் நல்லா அரைச்சி பவுடர் அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு கொதி விட்டு இறக்குனோன்னா சூப்பரான பூரி மசால் ரெடி ஆயிரும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கொத்தமல்லி தூவி கடைசியாக இறக்கிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.